வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு திரைப்படமான பள்ளிக்கானி பிரசாத் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட தமிழ் டைட்டிலாக பேச்சுலர் பிரசாத் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த கதை ஹீரோயினோட குடும்பத்துக்கிட்டேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க குடும்பத்தோடு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனால் அது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைவேறாமல் இருக்குது. அதனால் இவங்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட பேத்திக்கு ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி இவங்களும் குடும்பத்தோடு போய் பார்த்திங்கன்னா அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வரனை மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த சைடில் நம்ம படத்தோட கதாநாயகன் மலேசியாவில் பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு நல்ல வேலை. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா இவங்க அப்பா தான் காரணம். ஸோ இவங்க அப்பா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இவனோட வேல்யூக்கு 2 கோடி கொடுக்குறவங்கள மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வரனையும் பார்த்திங்கன்னா தட்டி கழிச்சிட்டு இருக்காப்புல. இப்படிப்பட்ட 2 குடும்பங்களும் எப்படி பார்த்திங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் ஈஸியாக முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத பயங்கர ஃபன்ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக பார்த்திங்கன்னா இந்த பேச்சுலர் பிரசாத் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த படத்தோட இந்த கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கதாபாத்திரங்களை வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சைடில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த சைடில் நம்ம கதாநாயகனுமே சூப்பராக பண்ணுவாப்பில் அவரோட அப்பா. ஸோ அந்த கேரக்டருமே ஓரளவுக்கு ஃபன்னாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி படத்தோட காமெடி எல்லாமே ஒரு அவுட்ரேட்டடான ஒரு காமெடியாக தான் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த காமெடியிலுமே 25% தான் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டிங்ஸ் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே தமிழ் படத்தோட சில படத்தோட டைட்டில் ஸோ இந்த M10 மகன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு M10 மகன் அப்பாவே பார்த்திங்கன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஓகேவான படமாக இருக்குங்க. ஆகாவோன்னு எதிர்பார்த்துறாதீங்க. யூடியூப்பில் இந்த படம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.